2 நாள் முன்னாடி நியூஸ்ல பார்த்துருந்தேன். திருநெல்வேலி டவுன்ல தீபாவளி ஷாப்பிங்க்காக அவ்ளோ கூட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு அத பார்க்கும்போது ரொம்பவே மிஸ்ஸிங்காவே இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த டவுன்ல வந்து 4 ரதவீதி பஜார்னு சொல்லியிருக்கோம். அங்க அவ்ளோ கடைங்க போட்டிருப்பாங்க. இந்த தீபாவளி, பொங்கல்னு வந்துட்டுனா நெறைய பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருப்பாங்க. குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு, ஷாலு, கம்மலு, வளையலு, பாப்கார்ன், ஐஸ்கிரீம் அப்படி நெறைய கடை இருக்கும். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாவே இருக்கும். எங்க கடையும் அங்க தான் இருக்கு. எங்க அப்பா வந்து ஆர்எம்கேவி முன்னாடி வந்து சைக்கிளை வச்சே பூ விற்பாங்க. நாங்கள் தீபாவளி டைம் மட்டும் இல்லை, எல்லா டைமும் எங்கள் கடை அங்கே தான் இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அங்கே தான் கடை வச்சுருக்காங்க. நீங்கள் யாராவது டவுன் பக்கம் ஷாப்பிங் போயிருந்தால் எங்கள் அப்பா கடையில் பூ வாங்க அணுகவும். இது சின்ன ப்ரமோஷன் தான் எங்கள் அப்பா கடைக்காண்டி. அப்புறம் யூஏஇயில் வந்து போன சண்டே நல்லா இருந்துச்சு கிளைமேட்லாம். அதுவும் அஜ்மனில் வந்து வானெல்லாம் மேகமூட்டத்துடனே காணப்பட்டுச்சு. ஆனால் ஷார்ஜா சைடில் நல்லா மழை கூட பெஞ்சிருந்துச்சு. அதுக்குள்ளாடி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சளி, இருமல் எல்லாம் வந்துட்டு. அதனால் இன்றைக்கி நோ ஸ்பெஷல். வெறும் ரசமும் முட்டையும் வச்சு முடிச்சாச்சு. எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே, பாய்.